ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். வங்கதேச மாணவர் எழுச்சியின் முன்னணி தலைவரும் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடுகளால் சர்ச்சைக்கு உரியவருமான உஸ்மான் ஹாடி துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்ததால் போராட்டம் வெடித்துள்ளது. இதனால் டாக்காவிலும் எல்லைப் பகுதிகளிலும் பாதுகாப்பு எச்சரிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வங்கதேசத்தை உலுக்கிய மாணவர் எழுச்சியின் முன்னணி தலைவராக இருந்த ஷெரீப் உஸ்மான் ஹாடி அந்த போராட்டங்களின் மூலம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் 15 ஆண்டுகால அடக்குமுறை ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 32 வயது இளம் தலைவரான இவர் இன்கிலாப் மஞ்சா அமைப்பின் செய்தி தொடர்பாளராகவும் செயல்பட்டதுடன் வரவிருக்கும் பொதுத் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராகவும் களம் இறங்கியிருந்தார். கடந்த வாரம் டாக்காவில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய போது முகமூடி அணிந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் ஹாடியை தலையில் சுட்டனர். டிசம்பர் 12 அன்று டாக்காவின் பல்டன் பகுதியில் உள்ள கல்விட் சாலையில் மசூதிக்கு அருகே பேட்டரியில் இயங்கும் ஆட்டோ ரிக்ஷாவில் பயணம் செய்து கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்ததாக காவல்துறை தெரிவித்தது. இதில் கடுமையாக காயமடைந்த ஹாடி முதலில் டாக்கா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் பின்னர் எவர் கேர் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டார். அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு மேல் சிகிச்சைக்காக ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் அவரை சிங்கப்பூருக்கு அனுப்பியது. கடந்த 6 நாட்களாக உயிருக்கு போராடி வந்த அவர் டிசம்பர் 18ஆம் தேதியன்று பலியானதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. SGH மற்றும் தேசிய நரம்பியல் நிறுவன மருத்துவர்களின் கடும் முயற்சிகளுக்கு பிறகும் ஹாடியை காப்பாற்ற முடியவில்லை என்று வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாடியின் உடலை டாக்காவிற்கு திருப்பி அனுப்புவதற்காக சிங்கப்பூரில் உள்ள வங்கதேச உயர் ஆணையத்திற்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாடியின் மரண செய்தி வெளியானதும் டாக்காவிலும் வங்கதேசத்தின் பல பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஹாடியை கொன்றவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து வங்கதேச காவல்துறை ஹாடி மீது தாக்குதல் நடத்தியவர்களை தேடும் தீவிர வேட்டையை தொடங்கியுள்ளது. சந்தேகத்திற்கிடமான 2 முக்கிய நபர்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ள காவல்துறை அவர்களை பற்றிய தகவல் அளிப்பவர்களுக்கு 50 லட்சம் டாக்கா, அதாவது சுமார் 42,000 அமெரிக்க டாலர் வெகுமதியும் அளிப்பதாக அறிவித்துள்ளது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன என்று டாக்கா காவல்துறை செய்தி தொடர்பாளர் முகமது தலைபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.